துண்டிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? கடந்த ஆட்சியில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆமா நான் தான் சொன்னேன். எல்லாரும் வீடியோவே எடுத்து போட்டு எல்லா சேனல்லையும் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உண்மையே சொல்றேன், நேரலை போய் கொண்டு இருக்கின்ற நம்பிக்கையில தான் நானும் உள்ள ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வெளியில நான் ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்க இருந்த காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்கய்யா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உள்ள விசாரித்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது டெமோக்ரஸியில இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. சட்டப்பேரவை நேரலை துண்டிக்கப்பட்டிருக்கு. அதுக்கான காரணம் என்ன சார்? கடந்த ஆட்சியில் இருட்டடிப்பு செய்யப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆமா நான் தான் சொன்னேன். எல்லாரும் வீடியோவே எடுத்து போட்டு எல்லா சேனல்லையும் எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தீங்க. நான் உண்மையே சொல்றேன், நேரலை போய் கொண்டு இருக்கின்ற நம்பிக்கையில தான் நானும் உள்ள ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வெளியில நான் ரெஸ்ட் ரூம் வரும்போது தான் அப்புறம் சொன்னாங்க, அங்க இருந்த காவலாளிகள்லாம் ரொம்ப நல்லா பேசுறீங்கய்யா அப்படிலாம் பாராட்டி சொல்லிட்டு லைவ் போல இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் போய் உள்ள விசாரித்து நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது டெமோக்ரஸியில இதை போன்ற சட்டமன்ற நிகழ்வுகள்லாம் நேரலையில் தொடர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அனைவரோடும் பேசி மிச்சம் இருக்கக்கூடிய நாட்கள்ல நேரலை தொடரும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.